என்னைய கவுன்சிலர் 4 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி என்னை அடிக்க வந்தாங்க. ரோடு வரைக்கும் என்னை அடித்து அப்படியே ஏசி பேசி துப்பி கண்டமானிக்கு என்னை பேச ஆபாச வார்த்தைகள்லாம் என்னை பேசி திட்டி வந்துட்டாங்க. நான் ஒரு கவுன்சில் ஒரு சேர்மனுக்கு இவ்வளோ ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமைனா என்ன எப்படி உலகத்தில் நாங்கள்லாம் பொம்பளை எல்லாம் வெளியில் வர பெண் நகர்மன்ற தலைவருக்கே கொடுமை நடப்பதால் எப்படி பெண்கள் வெளியே வர முடியும் என்று செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கோட்டை நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு நான் தலைமை தாங்கினேன். கூட்டத்தில் 20 கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எல்லோரும் கையெழுத்து இடவில்லை. நான் கையெழுத்து இடுங்கள், அப்பொழுதுதான் கூட்டத்தை நடத்த முடியும் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் யாரும் கையெழுத்து போட விரும்பலை. நானும் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கல. நானும் ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்த்துட்டு திரும்பியும் இங்கே கூட்டத்துக்கு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் கூட்டத்தை நடத்த முடியும், இல்லைன்னா கூட்டத்தை நடத்த முடியாது, கோரம் இல்லாமல் கூட்டத்தை நடத்த முடியாது சார், அது ரூல்ஸு. அதுபடி நான் சொன்னேன். அது அவங்க கேட்கவே இல்லைன்னு உடனே நானும் அரை மணி நேரம் இருந்து பார்த்தேன். கமிஷனரும் நானும் கூட்டத்தை ஒத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகு என்னைய கவுன்சிலர் 4 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி என்னை அடிக்க வந்தாங்க. நான் இவங்க அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு நான் சேம்பருக்கு வந்தேன். சேம்பருக்கு வந்த உடனே சுடர்வழியும் முத்துப்பாண்டியும் என்னை வந்து கீழே தள்ளி சேம்பருக்குள்ளே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தள்ளினாங்க. ரோடு வரைக்கும் என்னை அடித்து அப்படியே ஏசி பேசி துப்பி கண்டமானிக்கு என்னை பேச ஆபாச வார்த்தைகள்லாம் என்னை பேசி திட்டி வந்துட்டாங்க. நான் ரோட்டுக்கு வந்தேன்னே தற்சமயமாக ஜீப்பு வந்தது. ஜீப்பில் ஏறி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு லேடி ஒரு கவுன்சில் ஒரு சேர்மனுக்கு இவ்வளவு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமைனா என்ன எப்படி உலகத்தில் நாங்கள்லாம் பொம்பளை எல்லாம் வெளியில் வர எப்படி இப்படி நடத்தினா என்ன பண்ணேன்? நான் ஒரே இதில் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தது தான் ஒரு குற்றம். அவங்களுக்கு இப்போ அது நான் போனதுனால என்னைய எவ்வளவு இம்சப்படுத்தணுமோ அவ்வளவு இம்சப்படுத்துகிறாங்க என்னைய. அது சம்மந்தமாக நான் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அங்கே வந்து எனக்கு சரியாக விசாரணை கிடைக்கல. அதனால் நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். கலெக்டர் நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா முதல்வரை பார்க்க போகிறேன், முதல்வர்கிட்ட நான் முறையிடுவேன் சார்ன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்.